நான் இவங்கெல்லாம் ஃபோன் பார்க்குற ஆளுங்க. இவங்களுக்கு ஒரு புதிய கேம் சொல்லி தர போகிறேன். புதிய கேம் இல்லை, இது பழைய கேம் தான். இவங்களுக்கு இது புதுசு. நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குச்சியை உடச்சி விளையாடுவோம்ல, அந்த கேம் இது. இந்த கேம் எதுக்காக இவங்க சொல்லித்தரேன்னா, எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்ருக்காளுங்க. பொம்மை படம் பார்க்கவும் அது பார்க்கவும் ஃபோனில் என்ன விஷயம் வருதுன்னு தெரியாமல் பார்க்குறாங்க. அதை பார்த்து நிறைய விஷயத்த கற்றுக்குறாங்க, தப்பான விஷயத்த. அதனால் ஃபோனே இவங்க தொடக்கூடாது. வெறும் படிக்கிறதுக்கு மட்டும்தான் இவங்க ஃபோன் தொடணும். அதனால் இப்போ ஒரு கேம் வந்து சொல்லித்தரப்போகிறேன். நிறைய பேர் வந்து ஃபோனுக்கு தான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. வேலை பார்க்கறது கிடையாது, சாப்பிட்றது கிடையாது, பாத்ரூம் போனால் ஃபோனு, குளிக்க போனால் ஃபோனு, வெளியே போனால் ஃபோனு, எந்த நேரமும் கையில் ஃபோனு தான் இருக்குது எல்லா பசங்களுக்கும். அதனால் தயவு செய்து ஃபோன் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். நம்ம அதை யூஸ் பண்ண இல்லையோ, அது நம்மளை யூஸ் பண்ணது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாரு பாப்பா, இங்கே பாரு. என்ன பண்ணோம், ஒரு குச்சி வந்து நீ கையில் வச்சுக்கோ. சரியா, நீ வச்சுக்கோ. டீனா அவ வந்து ஒரு குச்சி ஷேக் பண்ணாமல் எடுத்துட்ட பிறகு ஷேக் பண்ணிட்டா அவுட்டு. ஓகேவா? தள்ளிடு. இப்படி போடணும். இப்படி போட்டோன்னே இரு ஃபுல்லாக இதுவாகுதுல, நீ எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அவள் எடுக்கணும். ஷேக் பண்ணாமல் எடுக்கணும். ஷேக் பண்ண குச்சி ஷேக் ஆகக்கூடாது. ஷேக் ஆயிடுச்சுன்னா நீ அவுட்டு. அதுக்கப்புறம் டீனா விளையாடணும். மெதுவாக எடுக்கணும். மெதுவாக எடுத்து அவுட்டு. இப்போ டீனா கிட்ட கொடு. அதை கையில் கொடு. டீனா அந்த குச்சி வாங்கு. இப்போ வந்து ஷேக் பண்ணாமல் எடுக்கணும். இப்போ இந்த குச்சி ஷேக் இல்லாமல் இருக்கு. இப்போ இந்த குச்சி எடு. இந்த குச்சியை மெதுவாக எடு. அப்படி இல்லை, இந்த குச்சியை வந்து இந்த குச்சியோடு வச்சு எடுக்கணும். அந்த மாதிரி விளையாடணும். ஓகேவா?